இது மாதிரி பேங்க் காசு எடுக்க போய் அங்க இருக்கவங்க உங்கள்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டாங்கன்னா அப்ப இந்த 3 ரூல்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. RBI கைட்லைன்ஸ் படி பேங்க்குன்னு ஒரு லஞ்ச் டைம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம பேங்க் டைம் முடிகிற வரைக்கும் கவுண்டர் யாராவட்டவங்க இருந்தே ஆகணும். நம்பர் 2, லோன் ரெக்கவரி ஏஜென்ட் 8 AM ல இருந்து 7 PM வரைக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஹார்ஷாவோ இல்ல இன்சல்ட் பண்ணவோ கூடாது. சப்போஸ் அப்படி பண்ணாங்கன்னா RBI வெப்சைட்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுங்க. பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா பேங்க் ஹெட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அங்கேயும் உங்களை கண்டுக்கலன்னா முன்னாடி சொன்ன மாதிரி RBI வெப்சைட் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பேங்க்குக்கு போறவங்க ஃபாதருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேங்க் காசு எடுக்க போய் அங்க இருக்கவங்க உங்கள்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டாங்கன்னா அப்ப இந்த 3 ரூல்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. RBI கைட்லைன்ஸ் படி பேங்க்குன்னு ஒரு லஞ்ச் டைம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம பேங்க் டைம் முடிகிற வரைக்கும் கவுண்டர் யாராவட்டவங்க இருந்தே ஆகணும். நம்பர் 2, லோன் ரெக்கவரி ஏஜென்ட் 8 AM ல இருந்து 7 PM வரைக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஹார்ஷாவோ இல்ல இன்சல்ட் பண்ணவோ கூடாது. சப்போஸ் அப்படி பண்ணாங்கன்னா RBI வெப்சைட்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுங்க. பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா பேங்க் ஹெட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அங்கேயும் உங்களை கண்டுக்கலன்னா முன்னாடி சொன்ன மாதிரி RBI வெப்சைட் போயிட்டு கம்ப்ளைண்ட்